ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸோட கண்டினியூஷனை இன்னைக்கு பார்க்கலாம். ஜெனட்டிக் மெட்டீரியல் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிறவர் 1928ல் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியால ஒர்க் பண்றாரு. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியாக்கு வந்து முன்னாடி வந்து நியூமோகாக்கஸ் நியூமோனியா அப்படின்னு பேரா இருக்கு. இந்த பாக்டீரியா வந்து லேப் யூஸ் பண்ற மைஸ்ல, அதாவது ஒரு வகையான எலிகள்ல நியூமோனியாவை காஸ் பண்ணி கொல்ற சக்தி உள்ள ஒரு விர்லன் டைப். விர்லன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றது நோய் உண்டாக்கக்கூடிய தன்மையை பத்தி சொல்லுது. இப்போ ஒரு பாக்டீரியா வந்து அது எப்படி அது நோய் உண்டாக்கக்கூடிய தன்மையோட இருக்கு அப்படின்றது அதோட வெளியில உள்ள கேப்சுலார் பாலிசாக்கரைடு அப்படின்ற பாக்டீரியல் கோட் புரோட்டீனை. கோட் புரோட்டீன்றது நார்மலா நம்ம வைரஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். பாக்டீரியாவுக்கு வெளியில உள்ள ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட கோட்டு. சரியா? அப்படிங்க வச்சுக்கோங்க. கேப்சியூலோட பாலிசாக்கரைடு அதுதான் வந்து அதை டிசைட் பண்ணுது. இதுல வந்து வேற வேற டைப் எல்லாம் இருக்கு, நிறைய டைப் இருக்குது. அதுல வந்து ஒண்ணு ஸ்மூத் டைப். ஸ்மூத் டைப் அப்படின்றது வெளியில உள்ள காலனியோட அப்பியரன்ஸ். ஓகே. காலனி அப்படின்னா ஒரு பிளேட்ல அதை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதோட காலனி பார்க்கும்போது ஸ்மூத்தா இருக்கா, காலனி டஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கேரக்டர்ஸ் ஆஃப் காலனி வந்து எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது ஸ்மூத் டைப்னு எழுதுனாங்கன்னு வச்சுக்குவோம். சரி, இந்த ஸ்மூத் டைப் வந்து நோயை உருவாக்கக்கூடியது. வேற ரஃப் டைப்னு ஒண்ணு இருக்குது. அந்த டைப் வந்து நோயை உருவாக்குறது இல்லை. சரியா? இப்போ ஒரு எஸ் பாக்டீரியா, அதாவது ஸ்மூத் பாக்டீரியாவை எடுத்து ஹீட் கில் பண்ணி அது அனிமலுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது, அதாவது அந்த எலிகள்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது அது நோயை உண்டாக்குறது கிடையாது. அந்த ஹீட் கில்டு பாக்டீரியாவை வந்து திரும்ப எடுத்துட்டு அதை வந்து ஏவர்லண்ட் ஆர் பாக்டீரியாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும்போது எலி வந்து இறந்து போயிடுது, நிமோனியா வந்து. இப்போ இதுல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அதனால வந்து ஆர் பாக்டீரியா, அதாவது ரஃப் டைப் பாக்டீரியா ஸ்மூத் டைப் பாக்டீரியாவா மாறி இருக்கு. இந்த பாக்டீரியாவை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்மூத் பாக்டீரியா வந்து டைப் 3 ஆகும், ரஃப் பாக்டீரியா டைப் 2 ஆகும் இருக்கு. இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து திரும்ப அதுல உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கும்போது அது டைப் 3 இருக்குது. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு இந்த வெள்ளச்சாமிக்கு கருப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் பேர் வைக்கிறாரு. இப்ப இந்த வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 1944ல் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் அப்படின்றத அதை வந்து கண்டுபிடிச்சு அதுல வந்து ஆவரி மெக்லியார்டு மெக்கார்த்தி அப்படின்றவங்க அது டிஎன்ஏ தான் அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. இப்போ இப்போ வந்து அடுத்த இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ரஃப் ஸ்மூத் காலனிஸ் என்ன, இது வந்து நிமோனியாவோடது. இது வந்து ஆவரியோட பேப்பர்ல இருக்கு. 1944 அவங்க போட்ட பேப்பர், ஜர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லிவிங் ஸ்மூத் டைப்பு இன்ஜெக்ட் பண்ணும்போது எலிகள் இறந்து விடுகின்றன. ஹீட் கில்டு வச்சு பண்ணும்போது அது உயிரோட இருக்குது. திரும்ப லிவிங் ரஃப் டைப்பு அப்பயும் எலி உயிரோட தான் இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும்போது எலிகள் இறந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து டிஎன்ஏவால தான் நடக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒருத்தவங்க பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ற பாக்டீரியோஃபேஜ் அப்படி சொல்றோம். இந்த பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவை P32 வச்சு என்ரிச் பண்றாங்க. அதுக்கு பிறகு இதோட புரோட்டீன் வந்து S35 வச்சு என்ரிச் பண்ணிருக்காங்க. இது பண்ண பிறகு அதை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணும்போது இங்க இருக்கிறது ஜெனடிக் மெட்டீரியல், இது வெளியில் உள்ளது கோட் புரோட்டீன். இது வந்து பாக்டீரியா. சரியா? ஸோ ஒரு சைக்கிளுக்கு பிறகு, ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 20 நிமிஷம். ஈகோலை பாக்டீரியாவோட ஒரு சைக்கிள் வந்து 20 நிமிஷம். அப்ப இதை எடுத்து செப்பரேட் பண்ணி இந்த பேஜோட கோட்ல வந்து 80% S35ம்
இந்த டிஎன்ஏ மெட்டீரியல்ல வந்து 70% P32 லேபிளும் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. இது டிசைட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ திரும்ப வந்து இந்த ஹெவி மாலிக்யூல் உள்ள டிஎன்ஏ ஹெவி மாலிக்யூல் டிஎன்ஏவை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டு அதை வச்சு அடுத்த ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது அதுல கிடைச்ச ப்ராஜனிஸ், அதாவது ஃபேஜ் ப்ராஜனிஸ் எல்லாமே வந்து ஒரு 30% P32 லேபிளோடையும் S35 லேபிள் வந்து ஒரு லெஸ் தென் 1% இருக்கு. அப்ப P32 எங்க இருக்கும்? டிஎன்ஏல இருக்கு. S35 எங்க இருக்கும்? புரோட்டீன்ல இருக்கு, கோட் புரோட்டீன்ல இருக்கு. அப்ப வந்து இங்க இருந்து வெளியில வந்த மாலிக்யூல் இல்ல, அதிகமா இருந்தது P32 தான். நம்ம இன்ஜெக்ட் பண்ணது P32 உள்ள டிஎன்ஏ தான். அப்ப அதுதான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை பண்ணது வந்து ஹெர்ஷி அண்ட் சேஸ். இப்போ பாக்டீரியா வந்து T2 ஃபேஜஸ் வச்சு ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள் பண்ண மாலிகுல்ஸை வச்சு டிஎன்ஏ காம்பனண்ட் வந்து பாஸ்பரஸ் 32வும் புரோட்டீனை வந்து சல்ஃபர் 35வும் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்குது. சரியா? இன்னைக்கு இவ்வளோ போதும். திரும்ப அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம்.